ஹலோ கைஸ், ஐபிஎல் தொடர் 2024 உடைய நேற்றைய போட்டியில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதின. இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா டாஸ் வென்ற மும்பை இந்தியன்ஸ் அணி பேட்டிங்கை தேர்வு செஞ்சுருந்தாங்க. முதலாவதாக களம் கண்ட மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 179 ரன்களை குவிச்சிருந்தாங்க. அதிகபட்சமாக திலக் வர்மா 65 ரன்களையும் நிஹில் வதேரா 49 ரன்களையும் குவிச்சிருந்தாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தரப்பிலிருந்து அதிகபட்சமாக சந்தீப் சர்மா 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி சாதனை பண்ணியிருந்தார். பின்னர் 180 ரன்களை இலக்கா வச்சு களமிறங்கிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 18.4 ஓவர்களில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி அடைஞ்சு புள்ளிப்பட்டியலில் தொடர்ந்து முன்னிலை வைக்கிறாங்க. மேலும் ராஜஸ்தான் அணி தரப்பிலிருந்து அதிகபட்சமாக எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் 104 ரன்களையும் கேப்டன் சஞ்சு சாம்சன் 38 ரன்களையும் விளாசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா 5 சாதனைகள் முறியடிக்கப்பட்டது. முதல் சாதனை பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் 5 விக்கெட் வீழ்த்திய சந்தீப் சர்மா ஆட்டநாயகனாக தேர்வு செய்யப்பட்டிருந்தார். இவருடைய பெஸ்ட்டு போட்டியாக இது பார்த்தீங்கன்னா ஐபிஎல் கிரிக்கெட்டில் அமைஞ்சிருக்கு. இரண்டாவது சாதனை பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் 2 விக்கெட் வீழ்த்திய ட்ரெண்ட் போல்ட் T20 கிரிக்கெட் வரலாற்றிலேயே 250 விக்கெட்டுகளை வீழ்த்தி சாதனை பண்ணியிருக்காரு. மூன்றாவது சாதனை பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் 1 விக்கெட்டை வீழ்த்திய யஸ்வேந்திர சஹல் ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றிலேயே 200 விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் பந்துவீச்சாளர் எனும் மாபெரும் சாதனையை நிகழ்த்தியிருக்காரு. மேலும் இந்த போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி தரப்பிலிருந்து 1 விக்கெட்டை வீழ்த்திய பியூஷ் சாவ்லா ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றிலேயே அதிக விக்கெட் வீழ்த்தியவர் பட்டியலில் தற்போது 3வது இடத்துக்கு முன்னேறியிருக்காரு. இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல 200 விக்கெட்டில் யஸ்வேந்திர சஹலும் 183 விக்கெட்டுகளை டுவைன் பிராவோவும் 3வது இடத்துல பியூஷ் சாவ்லா 182 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருக்காரு. 4வது சாதனை பார்த்தீங்கன்னா ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றிலேயே 23 வயதிற்குள்ளேயே 2 சதங்களை பதிவு செய்த முதல் வீரர் எனும் சாதனையை எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் படைச்சிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா இன்றைய போட்டியில் 104 ரன்களை விளாசியிருந்தார். இதற்கு முன்னதாக சென்ற வருடம் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக 124 ரன்களை விளாசியிருந்தார். 5வது சாதனை பார்த்தீங்கன்னா ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றிலேயே ஒரு அணிக்கு எதிராக அதிக சதங்களை பதிவு செய்தவர் வரிசையில் தற்போது எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் 2வது இடத்தை பகிர்ந்திருக்காரு. முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா KL ராகுல் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக 3 சதங்களை பதிவு செஞ்சுருந்தார். 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா கிறிஸ் கெயில், டேவிட் வார்னர், ஜாஸ் பட்லர், விராட் கோலி உள்ளிட்ட வீரர்கள் ஒரு அணிக்கு எதிராக 2 சதங்களை பதிவு செஞ்சுருந்தாங்க. தற்போது எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலும் இந்த பட்டியலில் இணைஞ்சு 2வது இடத்தை பகிர்ந்திருக்காரு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தெரிஞ்சு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.